உத்தம சரித்திரம் மகா சரஸ்வதியின் மகிமை சும்ப நிசும்ப வதம் கதை சும்பன் மற்றும் நிசும்பன் என்ற இரண்டு அசுர சகோதரர்கள் மற்றொரு போரில் தேவர்களை வென்று சர்வலோகத்தையும் ஆள்கின்றனர். அவர்கள் தங்களது அரண்மனைக்கு தேவலோகத்தின் இரத்தினங்கள் அனைத்தையும் கொண்டு வரச் சொல்கிறார்கள். அப்போது ஒரு தூதுவன் அழகின் சிகரமாக திகழும் கௌசிகி தேவியே பார்வதியின் உடலிலிருந்து தோன்றிய மகா சரஸ்வதி வடிவம் பற்றிச் சொல்கிறான். சும்பன் தேவியை தனக்கு மனைவியாக கொண்டு வர அசுரர்களை அனுப்புகிறான். தேவி சண்டன், முண்டன், தூம்ரலோசனன், ரக்தபீஜன் போன்ற அசுரர்களை ஒவ்வொன்றாக அழிக்கிறாள். சண்டன், முண்டன் என்ற அசுரர்களை அழித்ததால் சாமுண்டி என்று பெயர் பெற்றாள். ரக்தபீஜன் என்பவனின் ஒவ்வொரு துளி இரத்தத்திலிருந்தும் ஒரு அசுரன் தோன்றியபோது தேவி காளி வடிவத்தில் இரத்தம் தரையில் விழாமல் குடித்து அவனை அழிக்கிறாள். இறுதியில் தேவி சும்பன் மற்றும் நிசும்பன் இருவரையும் அழித்து மீண்டும் தேவர்களுக்கு அவர்களின் ஆட்சியை மீட்டுத் தருகிறாள். விளக்கம்: தேவி மகா சரஸ்வதியாக அறிவின் சக்தி, அகங்காரத்தின் மூலத்தை சும்பன், நிசும்பன் அழித்து ஞானத்தையும் நன்மையையும் நிலைநாட்டுகிறாள்.